நீங்கள் குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த விதமான வரிஸும் இல்லாமல், எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், பியோர் ஜாய், பியோர் ஹாப்பினஸில் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹாப்பினஸ்ன்ற விஷயம் உங்களுக்கு உள்ளே இருந்தே வந்தது. யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது. இல்லை நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணணும், இல்லை நீங்கள் அதுக்கு டிசர்விங்காக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சின்ன வயசில் யாருமே சொல்லலை. நம்ம எல்லாருமே பிறக்கும்போது ஹாப்பியான குழந்தைகளாக தான் பிறக்கிறோம். பட் சம்வேர் நம்மளோட லைஃப் நடக்கும்போது நாம் அதை மறந்துடுறோம். நம்ம வளர வளர ஹாப்பினஸை பற்றி எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, ஹாப்பினஸ்ன்றது நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் வரும், இல்லை நாம் அதுக்கு நம்மளே ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும், இல்லை ஹாப்பினஸ்ன்றது சம்திங் நம்ம அதுக்காக உழைக்கணும் அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பட் ஹாப்பினஸ்ன்றது எங்கேயும் போல் நாமளே நமக்குள்ள அதை புதைச்சி வச்சுருக்கோம். நாம் அதை பார்க்க விடாமல் நம்மளை தடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஹாப்பினஸை எப்போ வேணால் எங்கே வேணால் நாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்பயுமே நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போ கூட நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இன்றைக்கே என்னோட 1-on-1 கிளாரிட்டி கால் புக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே புதைஞ்சிருக்க ஹாப்பினஸை வெளியில் கொண்டு வரலாம்.